ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் என்றும் வரி குறைப்பை ஈடு செய்ய நம் மாநிலத்திற்கு எது தேவையோ அதனை மத்திய அரசு செய்து தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் திருநாள் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற 21 ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் பாராட்டுச் சான்று அடங்கிய விருதுகளை வழங்கினார். 162 ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் கௌரவித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கின்றோம். வரி குறைப்பு பாராட்டுக்குரிய ஒன்று. மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று கேட்டதற்கு, வருவாய் குறையை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர், முதல்வர்கள் அமைச்சர்களை நீக்கும் மசோதா குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டபோது அதற்கு முதலமைச்சர் பதில் எதுவும் கூறாமல் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். முன்னாள் பெண் அமைச்சருக்கு நான் மன அழுத்தம் கொடுப்பதாக சமூக வலைதளத்தில் வரும் கருத்து தவறானது என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதால் அது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். இது தொடர்பாக தமிழக அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து பார்க்கலாம். உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பான கோப்பு தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. வெகு விரைவில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர், முன்னாள் பெண் அமைச்சருக்கு நான் மன அழுத்தம் கொடுப்பதாக சமூக வலைதளத்தில் வரும் கருத்து தவறானது என்றார். புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என்று கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார். அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த அமைச்சர் என அவர் கூறவில்லை. நான் தொடர்பு கொண்ட போது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார். இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் தற்போது 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை 2 பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளார். அமெரிக்கா நம் மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளார். மருந்து காப்பீட்டு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும். கல்வி உபகரணம் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. 28% இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும். தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர். இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது என சபாநாயகர் தெரிவித்தார். புதுவையில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் கவர்னர் தடையாக இருந்தார். தற்போதைய கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். தலைமைச் செயலாளரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக கவர்னர் கூறியுள்ளார். சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற உதவுவார். புதிய வரைபடம் திட்டமிடப்பட்டு ரூபாய் 669 கோடி என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும். 16 முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் கோப்பு ஒரு முறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றது. அந்த கோப்பிற்கு தற்போதைய நிலையே தொடர மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளது. அப்போது மாநில அந்தஸ்து தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் செல்வம் கூறினார். 7 மாத ஊதியம் மற்றும் பென்ஷன் தொகையை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆசிரியர் தினத்தன்று அரசு நீதிபதி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலத்தில் பணிபுரியும் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படாமல் உள்ளது. ஆண்டு தொடக்கத்தில் இப்படியான ஊதியம், பென்ஷன் இல்லாத நிலையில் பிள்ளைகளின் கல்வி கட்டணம் உட்பட அத்தியாவசிய காரியங்களை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் தங்களது வயதான காலத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமல் அனுபவிக்கும் துயரம் கூற முடியாது.
கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் 5 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுவது தொடர்கிறது. எனவே இன்று ஆசிரியர் தினத்தன்று கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகே ஆசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு துணைத் தலைவர் அந்தோணிசாமி தலைமை தாங்க பொருளாளர் சீதாலட்சுமி முன்னிலை வகித்தார். உடனடியாக 7 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 5 வருடங்களாக வழங்க வேண்டிய DARS வழங்கப்பட வேண்டும். ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவப்படி வழங்கிட வேண்டும். மாத இறுதி வேலை நாளில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாஜக நகர மாவட்ட OBC அணியின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட மணிகண்டன் என்ற ஃபாரூக் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மாநில மாவட்ட வாரியாக புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அந்த வகையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் OBC அணி மாநில தலைவர் கோவேந்தன் கோபதி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரிலும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஒப்புதலுடன் பாஜக நகர மாவட்ட OBC அணியின் பொதுச் செயலாளராக மணிகண்டன் என்கின்ற ஃபாரூக் நியமனம் செய்யப்பட்டார். அவர் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான கார்த்திகேயன் தலைமையில் நேற்று முன்தினம் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனையடுத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீடராஜப்பையர் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 10 கிலோ அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பட்டி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்ராயப்பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் 91 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 91 லட்சம் ரூபாய் செலவில் அரியாங்குப்பம் தொகுதி சுப்ராயப்பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி வில்லியனூர் தேரடியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி பொதுக்குழு உறுப்பினர் ஏகாம்பரம், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி, வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா, திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மணிபாலன், ரமேஷ், கார்த்தி, குருசாமி, திருநாவுக்கரசு, குணசீலன், மங்களம் தொகுதி தலைவர் சபரி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆர்த்திக்கு கல்வி அமைச்சரின் காந்திய விருது முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரால் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தின விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி அமைச்சரின் பிராந்திய விருதை நல்லாசிரியர் ஆர்த்திக்கு வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தொடர்ந்து எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி,
பள்ளியின் மேலாண்மை தலைவர் திலகவதி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் விருது பெற்ற நல்லாசிரியர் ஆர்த்திக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பதவி மற்றும் ஊதிய உயர்வு வழங்க கோரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஊர்வலமாக சென்று கவர்னர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணி செய்யும் பேராசிரியர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பதவி மற்றும் ஊதிய உயர்வு வழங்காமல் இருந்து வருகிறது. 6வது ஊதிய குழுவின் ஊதியமும் அமல்படுத்தாமல் உள்ளது. அதனை கண்டித்து புதுச்சேரி அரசு கல்லூரிகளின் பேராசிரியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் நேற்று மாலை ஊர்வலம் சென்றனர். பேராசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். பேராசிரியர் சங்கரையா முன்னிலை வகித்தார். ஊர்வலம் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் இருந்து புறப்பட்டு அஜந்தா சிக்னல் நேரு வீதி வழியாக சென்று கவர்னர் மாளிகை முன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து பேராசிரியர்கள் கோரிக்கை மனுவை கவர்னர் அலுவலகத்தில் அளித்தனர். இதில் புதுச்சேரி, காரைக்கால் அரசு கல்லூரிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதிசயப்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான மேட்டுப்பாளையத்தில் தேங்காய் நார் தொழிற்சாலையில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த கோட்டைமேடு சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார், வயது 46. இவர் கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இங்கு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மதியம் 1 மணி அளவில் திடீரென தேங்காய் பஞ்சு தொழிற்சாலையில் மின் கசிவால் தீப்பொறி எழுந்துள்ளது. பின் தேங்காய் நார் மீது தீப்பொறி விழுந்ததால் தீப்பிடித்து புகை வந்துள்ளது. அப்போது தொழிற்சாலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் தீயை அணைக்க முயன்றனர். அதற்குள் தீ மலமளவென பரவி அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்கள் மற்றும் குடோன்களில் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்களிலும் பிடித்துக் கொண்டு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. உடனே கடலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து கடலூரில் இருந்து 2 தீயணைப்பு வாகனமும், புதுச்சேரியில் இருந்து 1 தீயணைப்பு வாகனங்கள், 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் மூலப்பொருட்கள், தேங்காய் மட்டைகள், மின் மோட்டார், கன்வேயர் பெல்ட் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 25 லட்சம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ விபத்திற்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வஉசி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அன்னை தெரசாவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளையின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை எதிரில் உள்ள வஉசியின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வஉசியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அன்னை தெரசாவின் நினைவு நாளையொட்டி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது முடியாத காரியம் என சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளும் அரசு பள்ளிகளிலும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒன்றை கல்வி முறையை திணிக்காதே தாய்வழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி கல்வித்துறை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா சிலையில் இருந்து சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக வந்து கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், அதிமுக என்பது ஒரு உடைந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க எடுக்கும் எந்த முயற்சியும் ஈடுபடாது என்றும், அவர்களுக்குள் கொள்கை கோட்பாடுகள் என்று எதுவும் இல்லை என்றும், கொள்ளையடிக்கின்ற பணத்தை பாதுகாப்பது, பங்கு போட்டுக் கொள்வதில் தான் பிரிவு ஏற்பட்டுள்ளது. 10 அல்லது 15 நாளில் பிரிந்தவர்களை செங்கோட்டையன் எப்படி ஒருங்கிணைப்பார்? தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சொல்லும் வாய்ப்புதான் என்றும், ஆனால் அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது முடியாத காரியம். அவர்கள் ஒன்றிணைவது செயல்பட வாய்ப்பு இல்லை. அது காலம் கடந்து விட்டது என்றார். எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ் தென்றல் திருவிக முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ் தென்றல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக ஆசிரியர் தின விழா மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
முன்னாள் மாணவர் சங்க தலைவர் லயன் ஜனார்த்தனம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியை விஜயலட்சுமி மற்றும் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் திருமால், பெருமாள், முருகன், சரவணன், குமரேசன் ஆகியோர் முன்னிலையில் பள்ளியின் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மற்றும் 2024-25 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த சுதீப், நித்தீஷ், சித்தார்த், முகமது ஹாசிம் மற்றும் வீரமாமுனிவர் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மதன் ஆகிய மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசு, சான்றிதழ் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் சுதீப்பிற்கு ராமன் தமிழ் விருதும் காசோலையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த விஜயகுமார், வடிவேலு, ரமேஷ், அப்துல் கரீம், சுரேஷ், கலியபெருமாள், செல்வராஜ், ராஜேஷ், அசோக், கிருஷ்ணமூர்த்தி, சிவானந்தம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்திய இளைஞர் விடுதிகள் சங்கம் புதுச்சேரி மாநில கிளையின் மாணிக்க விழா மற்றும் இளைஞர் விடுதி நிறுவனர் தின விழா நடைபெற்றது. இந்திய இளைஞர் விடுதிகள் சங்கத்தின் புதுச்சேரி மாநில கிளை துவங்கி 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு மாணிக்க விழா மற்றும் இளைஞர் விடுதி நிறுவனர் தின விழா லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் கொண்டாடப்பட்டது. இந்திய இளைஞர் விடுதிகள் சங்கம் புதுச்சேரி மாநில கிளையின் பேரவைத் தலைவர் சரவணன், துணைத் தலைவர்கள் மனோகர் மற்றும் ராசா மோகன், அவைத்தலைவர் எழிலன் லெபேல், பொருளாளர் ஆனந்தராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் முனைவர் கோச்சடை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உயிர் மருத்துவ அறிவியல் துறை முதல்வர் பேராசிரியர் பாலநேரு சுப்பிரமணியன் மற்றும் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் புதுச்சேரி மண்டல முன்னாள் இயக்குனர் முனைவர் கோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். இவ்விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பல்வேறு கிளையின் சார்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அத்துடன் மாநில கிளையின் மிக சிறப்பாக தங்களது பங்களிப்பு ஆற்றிய உறுப்பினர்களுக்கு இளைஞர் விடுதி நிறுவனர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்ட உழவர்கரை கிளைக்கு சிறந்த கிளை விருதும் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் கிளையின் பொறுப்பாளர்கள், மாநில கிளையின் உட்பிரிவு குழு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில கிளையின் செயலாளர் சண்முகவேல் மற்றும் ஒருங்கிணைப்பு செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தேவசேனாதிபதி ஆகியோர் செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உசுறு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் பலராமன் மகனும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன்பேட் பகுதியில் நடைபெற்ற விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளரும் உழவர்கரை தொகுதியில் சமூக சேவருமான டாக்டர் நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து கிராம மக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி அவர் கொண்டாடினார். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் ஆதி திராவிடர் அணியின் தலைவர் அன்பு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ராஜா வெங்கடேசன் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வெள்ளுக்கட்டி ஐயனாரப்பன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ வெள்ளுக்கட்டி ஐயனாரப்பன் சுவாமி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சிகள் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, தன பூஜை, புண்ணியா வாகனம், கலச ஸ்தாபனம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று யாத்ராதானம், கடம் புறப்பாடு, விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக நிர்வாகி ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் ரங்கநாதன், கந்தசாமி, குமாரசாமி, முத்துசாமி, பார்த்தசாரதி, புருஷோத்தமன், தட்சிணாமூர்த்தி, ஜெயபாலன், பார்த்திபன், முருகானந்தம், வாழுமுனி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். வெளியனூர் கொம்பாக்கம் பாஜக நிர்வாகிகள் ஏஎன் தம்பிகள் சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி கும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஏஎன் தம்பிகள் சார்பில்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கொம்பாக்கம் பகுதியில் பாஜக நிர்வாகிகள் சார்பில் மேளதாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை பெரிய வீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி பெரிய வீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம்ஜிஆர் என்கின்ற பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பெரியப்பட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், தண்ணீர் பாட்டில், எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பட்டியல் அணி பொதுச் செயலாளர் விண்ணரசன் இல்லத்தின் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு புடவைகள், அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் விண்ணரசன், மண்ணாடிப்பட்டு பொறுப்பாளர் பாஸ்கரன், மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், மாநில துணைத் தலைவர் அம்மாவாசை, திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ், திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் கிருஷ்ணா, மாநில பட்டியல் அணி செயலாளர் பொன் ஆறுமுகம், கார்த்திகேயன், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன், கருணா மூர்த்தி, வில்லியனூர் பட்டியலின தலைவர் கல்யாண சுந்தரம், மாவட்ட இளைஞரணி தலைவர் சபரி மற்றும் நிர்வாகிகள் விஸ்வநாதன், நாகராஜ், ருத்ரன், சேகர், மாயாவதி, சுவன், மகிழ்ந்தன், ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கொண்டாடினர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.